ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கொஞ்ச நேரம் வண்டிக்காக நம்ம வெயிட் பண்ணணும் தெரிஞ்சா, என்னம்மா நீ போய் நிற்கிற அப்படின்னுவார். இல்லை நான் வண்டி அங்கே போய் யூட்டர்ன் எடுத்துட்டு வர போகிறாங்கன்னு, அதுக்கும் உடனே சத்தம் போடுவார். அது எதுக்கு ஆர்டிஸ்ட் அது பொண்ணுங்களை ஏன் அப்படி நீ பாட்டி வச்சிருக்கீங்க, சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னுவார். அதே பொறுப்பும் அந்த 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 ஒரு அந்த ஒரு செக்யூரிட்டியாக எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அந்த அந்த மோட்டிவேஷன் தான் அவரை வந்து தலைவராக சங்கம் வரைக்கும் கொண்டு வந்தது. அது ரொம்ப பிரமாதம். அவர் இருந்த டைமில் ரொம்ப எல்லாருமே. அதுக்கப்புறம் சங்கம் கொஞ்சம் பிரிஞ்சு போகாம ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான் ஒரு 1.5 வருஷம் சினிமா நின்றுச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் அவரோட இன்னும் கொஞ்சம் நெருங்கி பழகணும். ஏன்னா அங்கே போகணும், சினிமாவில் யாருக்குமே ஒர்க் இல்லை. ஸோ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ எவ்வளோ சீக்கிரத்தில் அதை வந்து ஒரு ஒரு நடுநிலையாக ஆர்டிஸ்ட்டுங்க இருந்து அதை முடிக்கணுங்கிறதுக்கெல்லாம் நம்ம நிறையா அப்பவும் உரிமையோடு திட்டுவார் எல்லாரையும். சாதாரண ஆக்டர் மாதிரி இல்லை, நம்ம ஏதாவது நினைப்போம் அப்படிங்கலாம் கிடையாது. பயங்கர உரிமையோட நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவர் மாதிரி திட்டுவார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.